உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பெரும்பாலானவங்க ஜோசியம் பாக்குறதே பணத்துக்காக அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க எப்படி இலவசமா பண்றீங்க? நம்ம கிட்ட இருக்க கூட்டம் பெரிய கூட்டம். இப்போ நம்ம கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா 4 மாசம் 3 மாசம் 6 மாசம் கூட ஆகும். பே பண்ணி பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு நம்ம எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி யூடியூப்ல பார்த்தே நீங்க சொன்ன கோவிலுக்கு போயிருக்கோம், பரிகாரம் பண்ணிருக்கோம், அதுலயே எங்களுக்கு நிறைய குட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி சார் சாத்தியமாகும்? சாமியோடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் மனிதனுடைய பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கு. இது எந்தெந்த கோவில்ல எந்தெந்த ஆயுதம் இருக்கு, அந்தந்த கோவிலுக்கு யார் போனா சக்சஸ் ஆகும், யார் போனா ஃபெயிலியர் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா கோவிலும் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். எத்தனையோ கடவுள் இருக்காங்க, இதுல குறிப்பிட்டு நீங்க முருகரோட பக்தரா இருக்கிறதுக்கு காரணம்? இப்போ அரிசி கடைக்கு போனீங்கன்னா அரிசி வாங்கலாம், மெடிக்கல் கடைக்கு போனீங்கன்னா மருந்து வாங்கலாம், பழ கடைக்கு போனீங்கன்னா பழம் வாங்கலாம், முருகர் கிட்ட போனீங்கன்னா ஞானம் கிடைக்கும். முருகர் பொதுவா சாந்தமான கடவுள், ஸ்வீட்டான காட் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் இது ஆதி காலத்துல நம்மளோட தமிழர் பண்பாட்டுல இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முருகனே யூடியூப் பார்த்து அவர் அந்த செவ்வாய்க்கிழமையில சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த காசு எழுதி வச்சுமானா இந்த நகை மீட்லாம், கடன் பிரச்சனை, அது மாதிரி நான் எழுதி வச்சேன். எழுதி 2 வாரம் தான் வச்சேன். 2 வாரத்திலே 2 நகை மீட்டினேன். எனக்கு எப்படிதான் காசு அந்த வருமானம் வந்ததுன்னே தெரியல. யூடியூப்ல சொல்லியே எங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னா அப்போ நேரில் பார்த்தா எவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் வந்திருக்கோம். கன்ஃபியூஷன்ல இருந்தோம், வீடுதான் சரியில்லையா இல்ல நமக்கு ப்ராக்டிக்கலா இப்படிதான் இருக்கா அப்படின்னு. அவர் எடுத்தோடனே டக்குன்னு சொல்லிட்டாரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஆதன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் ஜோதிடர் ALP சம்பத் சுப்பிரமணியம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க சார்? இப்ப பெரும்பாலானவங்க ஜோசியம் பாக்குறதே பணத்துக்காக அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க எப்படி இலவசமா பண்றீங்க? நம்ம கிட்ட இருக்க கூட்டம் பெரிய கூட்டம். நம்மளால எல்லாருக்கும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணா 4 மாசம் 3 மாசம் 6 மாசம் கூட ஆகும். இப்போ அவ்வளவு நாள் எல்லாரும் வெயிட் பண்ண தயாரா இல்லை. ஆனா நம்ம கிட்ட வெயிட் பண்ணி தான் பர்சனலா பார்க்கணுன்றவங்க 1 வருஷம்னாலும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இன்னமும் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு பே பண்ணி பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு நம்ம எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் இதை இலவச ஜோதிட முகமாக மாற்றி எல்லாரும் மக்கள் பலனடையணும், பயனடையணும். ஏன்னா எங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட்ஸ், தேவையான இன்கம் இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் எதனா திருப்பி மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கத்தில் இதை ரெகுலராக மாசத்துல 1 நாள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை பண்ணிட்டு இருந்தாலும், இதை இலவச ஜோதிட முகாம் பண்ணாலுமே எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ் எப்பவுமே எங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம். ஓகே, இன்னைக்கு நாங்க வந்த போதும் பப்ளிக் பைட்ஸ் லைக் உங்களோட கிளைண்ட் கிட்ட நாங்க இன்டர்வியூ பண்ண வரைக்குமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, யூடியூப்ல பார்த்தே நீங்க சொன்ன கோவிலுக்கு போயிருக்கோம், பரிகாரம் பண்ணிருக்கோம், அதுலயே எங்களுக்கு நிறைய குட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி சார் சாத்தியமாகுது? சாமி கீழே அங்குசம்னு ஒண்ணு இருக்கும், பாசக்கயிறுன்னு ஒண்ணு இருக்கும். இப்போ பாசக்கயிறு வச்சிருக்க சாமி கிட்ட போய் இப்போ உறவுகளால ஒருத்தருக்கு பிரச்சனை இல்ல, ஒருத்தர் லவ் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, அந்த பொண்ணை மறந்துட்டு வெளியே வர முடியலன்னா அந்த கயிறு என்ன பந்தம், அந்த பந்தத்தை விட்டு வெளியே வான்றதுக்காக தான் இறைவன் அந்த கயிறை கையில வச்சுட்டு இருக்காரு. இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் எல்லாமே ஒண்ணு விட்டு போகுது. நீ ஒரு தனிமையான மனிதன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் என்ன பண்றாரு, அந்த பாசக்கயிறு கையில வச்சிருக்காரு. இப்ப முருகர் கூட வேலை எது கையில வச்சிருக்காரு? மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எதிரியை குத்தி கிழிச்சிடுவாரு முருகர் நினைக்கிறாங்க. கிடையாது. அதாவது வேல் என்பது அம்பாள். தன் மகனுடைய கையில தாய் நிக்கிறாங்க. ஏன்னா தன் மகன் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் அவனுக்கு அறிவு வேண்டும். அந்த அறிவு தான், தெளிந்த அறிவு தான் ஞானம். இப்போ அவங்க ஞானமே வடிவமாகி பையனுடைய கையில நிக்கிறாங்க. எதிராளியை நீ வீழ்த்த வேண்டும் என்றால் நீ அறிவில் கூர்மையானவனாக இருக்க வேண்டும். அந்த கூர்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் தான் வேலை கண்டி. வேல் என்பது முருகர் கிடையாது, வேல் என்பது அம்பாள். முருகனுடைய கையில இருக்க வேலே சக்தி வேலு, ஞான வேல் அது பேரு. அந்த ஞானத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஞானம்னா அறிவு, அறிவுன்னா தெளிந்த அறிவு. அறிவுல 2 வகையான அறிவு இருக்கு. தெளிந்த அறிவு எல்லாமே பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா திங்க் பண்றது ஒரு அறிவு. படிப்பதெல்லாம் அறிவு, படித்ததை மறப்பது எல்லாம் ஞானம். அப்போ சாமியோடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் மனிதனுடைய பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கு. இது எந்தெந்த கோவில்ல எந்தெந்த ஆயுதம் இருக்கு,
அந்தந்த கோவிலுக்கு யார் போனா சக்சஸ் ஆகும், யார் போனா ஃபெயிலியர் ஆகும்னு ஒரு கணக்கு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா கோயிலும் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோயிலை ரெஃபர் பண்றோம்னா அந்த கோயிலை பயங்கரமா நம்ம ரிசர்ச் பண்ணிருக்கோம். அதனாலதான் நம்ம யூடியூப்ல பகிரங்கமா பேசுறோம். நம்ம சொல்ற ஒரு கோயிலுக்கும் ஒருத்தவங்க போயிட்டு வரும்போது பெரிய மாற்றம் நடக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஃப்ரீ முகாம் போட்டதுக்கு காரணம்னா இங்க ஒரு அபரீத சக்தி, ஒரு முருகன் கோவில் கட்டிட்டு இருக்காங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருஷமா வேல் வச்சு பூஜை பண்ணி வழிபட்டுட்டு இருந்த இடம் இது. இந்த இடத்துல இப்ப முருகர் கோயில் கட்ட போறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலை பத்தி நாங்க நேரடியா பார்த்திருக்கோம். ஒரு வேல் மேல பூ வந்து கீழே தான் விழும், ஒரு சாமி மேல பூ வந்து கீழே தான் விழும். எகிரி ஜம்ப் ஆயிலாம் விழாதுல்ல, இங்க விழும். இங்க எங்களுக்கு நடந்திருக்கு. சோ இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு இடம். பயங்கரமான பாரம்பரியமா தாத்தா காலத்துல இருந்தே முருகனுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க, முருகனுக்காக காவடி எடுக்கிற ஒரு குடும்பம். எங்களுக்கு உண்மையிலே இந்த இடத்துல வந்து நாங்க சாமியை பார்த்திருக்கோம். சாமி பிரதட்சணமா எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அப்படியே வேல் மேல இருந்து 3 ஸ்டெப் எகிரி ஒரு மாலை எங்க கிட்ட வந்து விழுந்தது. அதுதான் இந்த இடம். சரி, இங்க இந்த இடத்துல மக்கள் அனைவரும் வரணும், இந்த இடத்துல கோவில் கட்ட போறாங்க, இந்த இடத்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேற எங்கேயோ ஃப்ரீ முகாம் போடுறத இங்க போட்டுடலான்ட்டு இன்னைக்கு நம்ம இங்க போட்டிருக்கோம். நம்ம சொல்ற கோவில் எல்லாமே பல கட்ட ஆராய்ச்சி, பல கட்ட ரிசர்ச்சுக்கு பிறகுதான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதுனால, அங்க போயிட்டு வரதுனால ரிசல்ட் கிடைக்குது. யூடியூப் பார்த்து அவர் அந்த செவ்வாய்க்கிழமையில சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த காசு எழுதி வச்சுமானா இந்த நகை மீட்லாம், கடன் பிரச்சனை, அது மாதிரி நான் எழுதி வச்சேன். எழுதி 2 வாரம் தான் வச்சேன். 2 வாரத்திலே 2 நகை மீட்டினேன். எனக்கு எப்படிதான் காசு அந்த வருமானம் வந்ததுன்னே தெரியல. 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு அந்த 2 நகையை மீட்டுட்டேன். அடுத்தது நான் இப்ப வந்து வீட்டுக்காக சொல்லியிருக்காரு ஐயா. அந்த வீட்டுக்காக நான் இப்ப எழுதி வச்சிருக்கேன். அதுக்கேத்த அந்த ஒரு வீடு வாங்குற அளவுக்கு அந்த தகுதி இப்போதைக்கு எனக்கு வந்திருக்கு. சொந்த வீடு வாங்குறதுக்காக வாடகை வீடு தான் இருக்கும். அவர் எந்தெந்த கோயிலுக்கு போனோம், எங்க போனோம், வரணும்னு சொல்றாரு. அதெல்லாம் போய்க்கின்னு இருக்கோம். அதனால அந்த அளவுக்கு எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காங்க. அந்த ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்றத வந்து நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறதுக்கு காரணம் என்ன? இதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால இதை நம்ம ரொம்ப எடுத்து இதை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க இல்லையா? சோ ரிப்பீட்டடா அவங்க வரும்போது அவங்களுக்கு நீங்க சொல்ற பரிகாரம் அந்த அளவுக்கு குட் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கா ஒரு விஷயத்துக்கும்? அவங்களுக்கு குட் ரிசல்ட் கொடுத்தாதான் ரிட்டனே வருவாங்க. இல்லைன்னா ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம சைடு வர மாட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் எப்போதுமே ஒரு ஜோதிடர், ஒரு வாஸ்து நிபுணர் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவங்க முதல்ல மணி மைண்டடா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆதி காலத்துல வாழ்ந்த ஜோதிடர்கள் எல்லாமே வறுமையில தான் வந்தாங்க. ஒரு ஜோதிடர் வீட்டுல போனீங்கன்னா ஒரு ரத்தன பாக்கு படம் வச்சு 11 ரூபாய் 100 ரூபாய் வச்சாலே பெரிய காசு. ஜோதிடர் ஊர்ல இருக்கிறவருடைய வாழ்க்கையை மாத்துவாரு, அவர் வாழ்க்கை மாறாது. இன்னைக்கு ஜோதிடர்கள் எல்லாமே கமர்ஷியலா மாதிரி வேற லெவல்ல ஃபண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபண்டு அதிகமா சேர்த்தா ஞானம் வேலை செய்யாது. அப்போ யாரெல்லாம் பணத்துக்கு அடிமையாகாத ஜோதிடம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஞான வேலை செய்யும். அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏஎல்பி வந்து ஒரு வித்தியாசமான டைப்ல இருக்கு. புரியுது அவங்க சொல்றது எல்லாமே, ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. அதனால நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். சரி, நேர்ல வந்து ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, நிறைய பேர் சொன்னாங்க லைக் இவர் சொன்ன கோவிலுக்கு எல்லாம் நாங்க போயிருக்கோம், நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அவர் செவ்வாய்க்கிழமை ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு, 1.25 மணிக்கு அதை எழுதி வைக்கிறது, அதனால கடன் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ட்ரை பண்ணிருக்கேன். என்ன சொல்றது, வருமானமே இல்லாம எப்படி இருந்தா கூட அந்த கரெக்டா அந்த கடன் அடையுது. எத்தனையோ கடவுள் இருக்காங்க, இதுல குறிப்பிட்டு நீங்க முருகரோட பக்தரா இருக்கிறதுக்கு காரணம்? முருகன் ஞான கடவுள். முருகர் தான் ஞானத்தை தருவார். இப்ப அரிசி கடைக்கு போனீங்கன்னா அரிசி வாங்கலாம், மெடிக்கல் கடைக்கு போனீங்கன்னா மருந்து வாங்கலாம், பழ கடைக்கு போனீங்கன்னா பழம் வாங்கலாம். முருகர் கிட்ட போனீங்கன்னா ஞானம் கிடைக்கும். பெருமாள் கிட்ட போனீங்கன்னா பணம் கிடைக்கும். சிவன் கிட்ட போனீங்கன்னா இது மாயை என்றதை திரையை உடைப்பாரு. அம்பாள் கிட்ட போனீங்கன்னா சக்தி கிடைக்கும். இப்படி சில ஆகம விதிகள் இருக்கு. ஞானம் அப்படின்னா என்ன, நம்ம எதுக்காக பிறந்தோன்றதை தெரிஞ்சுக்கணும்னா முருகரை பிடிச்சா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, நான் இதுக்காக பிறந்தேன், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கல்யாணம், இது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. அடுத்த பிரிவுல நம்ம மனிதனா பிறக்கக்கூடாது, அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம். அதை வந்து உணர்த்தத்தை யாருன்னா முருகன் தான். அதனால நம்ம முருகரை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு டவுட் இருக்கு எனக்கு, இருக்கிற காட்லயே ரொம்ப பவர்ஃபுல்னா முருகர் தான் சொல்லுவாங்க, அது உண்மையா? இறைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூதம் தான் இறைவன். இதுல வந்து முருகர், அம்பாள் அப்படின்றத இந்த சக்திகள் எல்லாம் வந்து ஆகம விதியோடி ஏன் வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி பெரிய ஒவ்வொருத்துக்கு பின்னாடி ஒரு புராண கதைகள் இருக்கு. முருகர் எப்படி நெற்றிக்கண்ல இருந்து வந்தாரு, ஏன் நெற்றிக்கண்ல இருந்து வந்தாரு, அவர் 6 பேர் ஏன் தாங்கினாங்க, இதெல்லாம் புராண கதைகள் இருக்கு. இதை சொல்லி நம்ம நிச்சயமா இன்னொரு வீடியோல விளக்க போறோம். முருகர் வந்து மிகப்பெரிய ஞான கடவுள். ஞானம்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இறக்க வச்சிரும். உன்னை சுத்தி இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதை கிளீனா காட்டி கொடுத்துரும். காட்டினதுக்கு அப்புறம் உங்களுடைய அதாவது ஞானினா யாரு அப்படின்னா மாலையை போட்டுக்கிட்டு ஜடை விட்டுக்கிட்டு அப்படி இல்லை.
ம். துக்கத்துல ஒருத்தன் அழக்கூடாது, சந்தோஷத்துல ஒருத்தன் சிரிக்க கூடாது. இவன் தான் ஞானி. அந்த நிலையை உணர வேண்டும் என்றால் முருகரை பிடிச்சா உணர முடியும். முருகர் வந்து அந்த நிலையை உணர்த்தக்கூடியவர், மனசை பக்குவப்படுத்தக்கூடியவர். அவர் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் காடு. அவருடைய சக்தி அபரீத சக்தி. நிச்சயமா நிறைய பேர் கூட பயணிக்கிறவங்களும் பார்த்திருப்பாங்க. ம். முருகரை தொடர்ந்து வழிபடுறவங்களும் பார்த்திருப்பாங்க. தொடர்ந்து திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யறவங்களுக்கும் தெரியும். ம். சோ முருகர் வந்து கலியுக கடவுள், ஐயப்பனும் கலியுக கடவுள். இவங்க 2 பேர்லயுமே ஞானத்துக்கு அதிபதியானவர்கள் இவங்க 2 பேருமே. அதுல நம்ம முருகரை தொடர்ந்து வழிபடுறது வழக்கமா வச்சிருக்கோம். இன்ற மே மாதம் 7ஆம் தேதி நம்ம கோவில் திருவிழா ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ம். இதான் அந்த ஃபங்க்ஷன் நோட்டீஸ். ம். சத்துரு சம்ஹார யாகம் ஒண்ணு பண்ணி ம். முருகனுக்கு மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும். ஓ, முருகர் வந்து பொதுவா சாந்தமான கடவுள், ஸ்வீட்டான காட் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு மிளகாய் தூள் அபிஷேகம். முருகருக்கு வந்து மிளகாய் தூள் அபிஷேகம் பண்ணுவது நம்மளுடைய வழக்கம் இல்ல. இது ஆதி காலத்துல நம்மளுடைய தமிழர் பண்பாட்டுல இருந்து இன்னைக்கு தெரியாம நிறைய பேருக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முருகனே வந்து இந்த விஷயத்த ஏத்துக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க முருகருக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் வந்து ஆகமத்துல கிடையாது அப்படின்னுவாங்க. ஆனா கிடையாது. முருகனுக்கு மிளகாய்த்தூள் அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும். மக்களுடைய கர்ம வினையை அவர் மிளகாய்த்தூள் மூலியமா வாங்கிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறாரு. அனைவருமே மே மாதம் வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை மேடவாக்கம் அருகில் உள்ள பெரும்பாக்கத்தில் அனைவருமே அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு முருகனுடைய மிளகாய்த்தூள் அபிஷேகத்திலையும் சத்துரு சமூக யாகத்திலையும் கலந்துக்கிட்டு பலன் அடையணும். இது வருஷம் வருஷம் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வராங்க. இந்த வருஷமும் நிறைய பேர் வருவாங்க. கோவில் நல்லா சேஞ்சஸ், அவர் சொன்ன கோவில் எல்லாமே சேஞ்சஸ் இருந்துச்சு. விஜயவாடா, கனகதுர்கை ஓ, அவங்க சொன்ன கோயில் எல்லாமே நீங்க போயிட்டு ட்ரை பயங்கர vibe பண்ணிருக்கீங்க. இருக்கு. அவர் சொன்ன கோவில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன். அவர் சொன்ன எல்லா இடமும் அது எப்படி? நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் பயங்கர வாய்ப்பு. ஓகே, இப்ப எப்படி இந்தந்த ராசிக்காரங்க தான் இந்தந்த கோயில் போகணுன்ற மாதிரி சொல்றாரா இல்ல ஜென்ரலாவே சொல்றாரா? ஜென்ரலா சொல்றாரு, பொதுவா சொல்றாரு. ம், ம். ராசி வர்க்கமும் சொல்றாரு. சோ ஜென்ரலா போறதும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு. இப்ப என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்க அவரை கன்சல்ட் பண்ண வந்திருக்கீங்க? பிசினஸ்க்காக ஓகே, ஒரு லைஃப்ல ஒரு மேல வரலாம் அப்படின்ட்டு பாக்கணும்ட்டு ஓகே. நேரா பார்த்து பேசிட்டு போனா ஒரு லைஃப்ல வரும். அவர் யூடியூப்ல சொல்லியே எங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னா அப்ப நேர்ல பார்த்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த திருவிழா அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு இம்மிடியேட்டா ரெமெடி கிடைக்கும். இம்மிடியேட்டா ரெமெடி கிடைக்கும். ஏன்னா இது வருஷம் வருஷம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். போன வருஷம் எப்படி வந்தாங்க, இந்த வருஷம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்தவங்களை நீங்க அங்க வந்து கேட்டீங்கன்னா தெரியும். இலவசமா ஜோதிட முகாம் போடுறது மட்டும் இல்லாம இங்க வந்த எல்லாருக்குமே நீங்க வந்து உணவும் வழங்கிட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம். எப்படி இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்? இல்ல, ஆக்சுவலி நம்ம படிக்கும்போது நான் வந்து ஒரு பேச்சாளர். எனக்கு இந்த பட்டிமன்றத்துல பேசுறது, இந்த காம்படிஷன்ல பேசுறதெல்லாம் ரொம்ப அதிகமா விரும்புவேன். அப்போ நிறைய மேடைகள் நான் பேசியிருக்கேன். நிறைய பிரச்சாரங்கள், கட்சி பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கேன். இந்த பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹிஸ்டரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நான் பேசும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பட்டிமன்றத்துக்கும் ஒவ்வொரு விவாதத்துக்கும் போகும்போது ஒரு வேறனா ஒருத்தருடைய ஃபுல் ஹிஸ்டரியை படிச்சுட்டு போகணும். அப்படி படிக்கும்போது நம்ம நாட்டு மக்களுக்காக, நம்ம நாட்டுக்காக நிறைய மகான்கள் தியாகம் செஞ்சிருக்காங்க வாழ்க்கையே. அதை நிறைய நான் படிச்சிருக்கேன். வ.உ.சியை பத்தி படிப்பேன். செக்கெழுத்த செம்மல்ல, சிறை சென்ற இந்த விஷயத்தெல்லாம் படிக்கும்போது இந்த உலகத்துல நிறைய பேர் தன் வாழ்க்கையை உலகத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கும் போது நம்ம ஏன் உலக மக்களுக்காக எதுவுமே செய்யாம இருக்கோம்? இறைவன் பெரிய கலையை கொடுத்து வச்சிருக்காரு. நம்மளுடைய பார்ட் எதனா இருக்கணும்ன்றது எனக்குள்ள தோண ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பிரபஞ்சம் நிறைய விஷயம் கொடுத்துருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கு. நம்ம திருப்பி என்ன கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்ம திருப்பி கொடுப்பதற்காக தான் மனிதன் வந்து பிறந்திருக்கானே வேண்டி பெறுவதற்காக மட்டுமல்ல. இதுதான் உண்மையான விஷயம். பாசிட்டிவான இது இருக்குதா? இப்போ நெகட்டிவ்ங்கிறதுக்காண்டி நெகட்டிவ் இருக்குனால பாசிட்டிவ் தேடி வந்திருக்கோம். அதனால பாசிட்டிவ் பார்த்துட்டு போறதுக்காண்டி அவர் சொன்னது சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு? 100% இருக்கு. 100% இருக்கா? ஆமா. சரி, இப்ப இவங்க சொல்லிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு நெகட்டிவும் இருக்கு, அதுக்கு பாசிட்டிவான வே தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அவங்க சொன்னது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற அளவுக்கு இருக்கா? இருக்கு. அது நம்மளுடைய முயற்சி வேணும். அவங்க சொல்றது மட்டும் பத்தாது. நம்மளுடைய முயற்சி அதுல 100% இருந்தா ஜெயிக்கலாம். சோ இந்த இலவச முகாம் வந்து அடுத்த மாதம் தொடரும் இல்லையா? நிச்சயமா தொடரும். ஆனா தொடரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம டேட்டு, டைம், ஊரு, ஏரியா எல்லாம் சொல்லிடுவோம். மாதம் தோறும் இலவச ஜோதிட முகாம் நிச்சயமா நம்ம பண்ண போறோம்.
இது மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் போதுமானது, வேற எதுவும். ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட ப்ரெஷியஸ் பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் தான் சார் இப்பதான் பாக்குறோம். ஆனா யூடியூப் பார்த்துட்டு அவர் சொன்ன கோவில்களுக்கு எல்லாம் போயிருக்கோம். மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, அவரை பார்க்கணுன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன், என் பையனுக்கு பாக்குறதுக்காக. யூடியூப்ல சொன்னதெல்லாம் எங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல நிறைய சேஞ்ச் பண்ணதுனால நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அவர் கோயிலுக்கு போக சொன்னது எல்லாமே, விளக்கு போட சொன்னது எல்லாம். அதனால சரி நேர்ல பார்க்க முடியல, அவர் அப்பாயின்மெண்ட்னு கிடைக்கல அஸ்ட்ராலஜிக்கு. சரி இங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் பிளஸ் பார்ப்போமே அவரை நேர்ல எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். சரி பார்த்தோம், நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு இருக்காரு, பாப்போம், வெயிட் பண்ண. அப்படியா? சோ பரிகாரம் சொல்லிருக்காங்க, சொல்லிருக்காங்க, கோயில்ல போயிட்டு தீபம் போட சொல்லிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, பையனுக்கு எனக்கு அவருக்கு அது மாதிரி சொல்லிருக்காங்க. ஹெல்த் வைஸா எப்படி என்னன்றத முன்னாடியே சொல்லிட்டாரு. நாங்க எதுவும் சொல்லிட்டாரு, இப்படிதான் இருந்திருக்குமே, இந்த மாதிரி இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அது வீடும் அது அமைப்புல இருக்கு. ஓஹோ, அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆமா, அது நான் எங்களுக்கு தெரியாம நாங்க ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருந்தோம். வீடுதான் சரியில்லையா இல்ல நமக்கு பிராக்டிகலா இப்படிதான் இருக்கா அப்படின்னு. அவர் எடுத்த உடனே டக்குன்னு சொல்லிட்டாரு. என்னோட அந்த இது டேட் ஆஃப் பர்த் அந்த இதை வச்சு கணிக்கிறாங்க இல்லையா ஏஎல்பில, அதை வச்சு டக்குன்னு இதுதான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் அப்படியே இருக்கு. அதான் ஏஎல்பி மூலியமா அந்த லக்னங்கள் மாறினா தான் அந்த மாற்றங்கள் வரும்னு சொல்லப்போ, அந்த லக்னம் மாறுறப்ப கரெக்டா நம்மளுடைய நடந்தவை அனைத்தும் தெரியுது, ஃபியூச்சர்னு சொல்றாரு. ஸோ இதுதான் முழு முயற்சியா இருக்குது. நம்பிக்கையோட இருந்தா கரெக்டா இருக்குது, எல்லாமே தெளிவா இருக்கு. 25 நாள் இருந்து கடவுள் நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் கிடைக்குது. இவரை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்புறம் ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு புதுவுடைமூர்த்தி ஐயா வந்து எல்லாத்துக்கும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 70 ஜோதிடம் பண்ணாங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு தன்னுடைய வழிபாதைகள் தெளிவுபடுத்திக்குவாங்க. நம்ம இந்த பாதையில போனா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்திக்குவாங்க. அந்த வகையில செஞ்சாருன்னு இன்னும் நல்ல முன்னேற்றமா இருக்கும், மக்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல. 3 மாசம் வெயிட் பண்ணோம், பேமெண்ட் கட்டியிருந்தோம், திரும்ப ரிடிபெண்ட் பண்ணிட்டாங்க. எங்களால் வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காதெல்லாம் இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்ட்டு வந்திருக்கோம் பார்க்கறதுக்காக. ஓகே, சோ சார் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யூடியூப் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அவரோட பத்தி. இவர் சொன்ன மாதிரி ஏதாவது கோவில் போறதோ பரிகாரம் பண்றதோ ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க யூடியூப் பார்த்து? கோவில்னா எனக்கு ஆன்மீகத்துல வந்து எனக்கு அதிக ஈடுபாடு உண்டுங்க. குறைஞ்சது ஒரு ஆண்டுக்கு ஒரு 20 கோவிலாக போகாம இருக்க மாட்டேன். ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உண்டு. இருந்தாலும் நம்மளுடைய கர்ம வினைப்படி ஒரு சில செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட வரைமுறையை வந்து நாங்கள் நம்புறதால இவரை வந்து பார்த்து என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்ட்டு வந்திருக்கோம்.